நமஸ்காரம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, திருவிடந்தை என்றும் திவ்ய தேசத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். திருநா மகாலட்சுமி, இடம் என்றால் இடதுபுறம், எந்தை என்றால் பெருமாள். மகாலட்சுமியை இடது மடியில் வைத்துக்கொண்டு நித்திய கல்யாண பெருமாளாக இருக்கிறார். இப்போ சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். புனி என்ற முனிவருக்கு கல்யாணம் நடந்தது. அவருக்கு ஒரு மகள் பிறந்தாள். அந்த மகளுக்கு கல்யாணம் பண்ண நினைத்தார். காலவரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர்களுக்கு 360 பெண்கள் பிறந்தனர். அவர்கள் கல்யாண வயதை அடைந்த பிறகு அவர்கள் கல்யாணம் பண்ண நினைத்தார். ஆனால் கையில் காசு இல்லை. எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணினார். எல்லோரும் திருவிடந்தை பெருமாளை போய் பிரார்த்தனை செய்தார். அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார் என்றார்கள். இங்கு வந்தார், தவம் செய்தார். பெருமாளும் மாப்பிள்ளை வடிவத்தில் வந்து, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறீர்களா என்று கேட்க, உடனே தந்தை எந்த பெண்ணை என்று கேட்க, முதல் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இவ்வாறாக 360 பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொண்டார். கடைசியாக இருந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி பிறகு எல்லா பெண்களையும் ஒன்றாக சேர்த்தார். அவர்தான் அகிலவல்லி நாச்சியார். 360 நாளும் நித்தியமும் கல்யாணம் பண்ணி கொண்டதால் நித்திய கல்யாண பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இது பிரார்த்தனை ஸ்தலம். கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து முடித்த பின்பு அர்ச்சகர் தரும் பூமாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டு 9 பிரதட்சணம் பண்ண வேண்டும். அவ்வாறு செய்தால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் என்பது ஐதீகம். வலது திருவடியின் கீழ் ஆதிசேஷன் அவன் பத்தினியும் உள்ளார்கள். பூமியில் பதிந்துள்ளது ஒரே ஒரு திருவடிதான். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பாடியுள்ளார். இந்த பெருமாள் கன்னத்தில் எப்பொழுதும் மை தீட்டப்பட்டிருக்கும். நித்திய கல்யாண பெருமாள் அல்லவா? வராக பெருமாள் பிரளய காலத்தில் பூமாதேவியை இழந்தெடுத்தார். அதுபோலவே நம்மையும் சம்சார சாகத்திலிருந்து கண்டிப்பாக தூக்கி விடுவார். நித்திய கல்யாண பெருமாள் உற்சவர் கோமலவல்லி நாச்சியார், அகிலவல்லி நாச்சியார், வராக தீர்த்தம், கல்யாண விமானம். 108 திவ்ய தேசங்களில் இது ஒன்றாகும்.